நம்மளை மதிக்காத எவனையும் நாம் மதிக்கக்கூடாது. அது எவனாக இருந்தாலும் சரி. நம்ம முன்னாடி கொம்பனே வந்து நின்னா கூட இவன் என்ன பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளாடா அப்படின்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கான தன்மானம் அங்கே உயர்த்தப்படும். முட்டாள் பழி வாங்க துடிப்பான், புத்திசாலி மன்னித்து விடுவான். அதிபுத்திசாலி அந்த இடத்திலிருந்தே விலகி விடுவான். ஒரு பைத்தியம் இருக்கும், புத்திசாலியாக இருக்கிறவன் போய் அதுக்கிட்ட பேசி பார்ப்பான், ஒத்துக்காது. அப்போ என்ன பண்ணுவான், அவன் அந்த இடத்த விட்டே போயிடுவான். ஆனால் புத்திசாலி மட்டும் இல்லைங்க, அதிபுத்திசாலி. அந்த மாதிரி ஒரு செயலை நம்ம தேர்ந்தெடுத்தோன்னா நம்ம சிந்தனை தெளிவு நன்றாக இருக்கும், நம்ம வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்டேருந்து விலகி வந்துடுங்க. தனிமை எதை புரிய வைத்ததோ இல்லையோ, இவ்வளவு காலம் மிகப்பெரிய முட்டாளாக இருக்கிறோம் என்பதை புரிய வைத்தது. நீங்கள் கூட்டமாக கும்பலாக இருந்து சந்தோஷப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்மளோட மூளை மழுங்கி போயிடும். நம்ம அப்போ வந்துட்டு எந்த சிந்தனையுமே தோணாது. ஆனால் தனிமையாக இருந்து வாழ்ந்து பாருங்கள், எல்லா அறிவுத்திறனும் நமக்கு வரும். அப்போ தான் தோணும், சி இந்த வாழ்க்கையில் இவ்வளோ முட்டாளாக இருந்துட்டோமேடா அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வருங்க. உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது. நம்ம வந்துட்டு நமக்காக வாழக்கூடாது. தியாக மனப்பான்மையோட இந்த வாழ்க்கையை வாழ்கிறப்ப தான் மனித வாழ்க்கையே மேம்படும், முழுமை அடையும். அதனால் நம்ம பெற்ற அப்பா அம்மா, நாம் பெற்ற நம்ம பிள்ளைங்க, நம்ம சுற்றத்தார், சொந்த பந்தம், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் வாழுங்க. அந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்ததாக உங்களுக்கு தெரியும். ஒரு பூ மலர்வது போன்றதாக இருக்குங்க. அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்கள், உங்களுக்காக வாழாதீங்க, மற்றவங்களுக்காக வாழுங்க. அதுதான் முக்கியமான வாழ்க்கையாக இருக்க முடியும். ஓகே, பை, see you next video, bye bye.